ஐசோலேஷன்ல வந்து நம்ம செக் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. நம்ம அதுதான் நோட் பண்ணணும். இது வந்து பீஸ் மீல் ஃபேஷன்ல தான் பண்ணுவாங்க. நேரடியா வந்து மம்மி இப்படி ஆச்சு, டாடி இப்படி ஆச்சுன்னு சொல்ற குழந்தை ரொம்ப கம்மி. என்ன பண்ணுவாங்க, என் பென்சில் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் as a parent, இல்ல இந்த மாதிரி ஆச்சு, ஒருத்த வந்து என்னோட இதை எடுத்துட்டு போயிட்டான், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சைல்டு வந்து மற்ற சிச்சுவேஷன்ஸ், அம்மா அப்பாவுக்கு நார்மலா கோபம் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை எப்படி டீல் பண்றாங்க, அப்ப அபியூஸ் சொல்லலாமா அப்படின்றது டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அந்த அங்கிள் இப்படி சொன்னாங்க அப்படின்றது. Can I give you 2 examples? Yeah, sure. So I do a lot of play therapy. So in my play therapy unit, ஒரு தடவை ஐ ரிமெம்பர் கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்டாமரிங் ஸ்டட்டரிங்லாம் ரொம்ப காமனா வராது. பாய்ஸுக்கு இட்ஸ் மோர் காமன். கேர்ள்ஸ்ல வந்து ரொம்ப சிவியர் எமோஷனல் ட்ராமால தான் அந்த மாதிரி வரும். ஸோ there's a child, இது வந்து நான் டெல்லியில ஒர்க் பண்ணும்போது she was living in one of the slums, பக்கத்துல இருக்கிற slums. So I was working in a government hospital attached to AIMS. So என்ன ஆச்சு, அந்த இடத்துல வந்து இந்த குழந்தை வந்து she used to come for stammering. So I used to always wonder, 8-year-old childக்கு girl childக்கு stammering இருக்குன்னா there must be something. So எது பண்ணாலும் she was okay, very perfect in everything. அவங்க அம்மாவும் வந்து she's been able to tell us நார்மலா இருக்கு அப்படின்னு. So then sand pitல ஒரு நாள் உட்காந்து we started playing. So விளையாடும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, built a house. So அந்த வீடு கட்டின உடனே இந்த வீட்டுல யாருடா ஸ்டே பண்றாங்க அப்படின்னு, இட்ஸ் கான்வர்சேஷன் இன் ஹிந்தி பட் ஐ ஜஸ்ட் டிரான்ஸ்லேட். ஸோ அந்த குழந்தை வந்து இதுல வந்து பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பேர்ட்ஸ் யார் யார் இருக்காங்க, அம்மா பேர்ட் இருக்கு, அப்பா பேர்ட் இருக்கு, தாத்தா பேர்ட் இருக்கு, தம்பி பேர்ட் இருக்கு, அப்புறம் அக்கா பேர்ட் இருக்கு. அக்கா பேர்டுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னா என்னோட வயசு இருக்கும், ஒரு 8 வயசு. ஸோ பேசிக்லி சைல்டு வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஸோ அது யூஸ் பண்ணி ஷீஸ் டெல்லிங் அஸ். ஸோ ஐ செட், சரி இவங்கெல்லாம் வந்து உன்ன சந்தோஷமா இருப்பாங்களா, இல்ல யாராவது சண்டை போடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின். அந்த தாத்தா பேர்ட் ரொம்ப மோசமான பேர்டு. ஏன் அப்படின்னா அம்மா பேர்டோட எப்பவுமே சண்டை போடும். ஸோ சைல்டு அப்ப கூட டைரக்டா அபியூஸ் பத்தி எதுவும் சொல்லல, அம்மாவோட சண்டை போடுறதுதான் தப்புன்னு சொல்லுது. ஓ அப்படியா, அம்மா வந்து அதனால என்ன ஆகும், ஏன்னா என்கிட்டயும் நேரடியா cannot tell me. கரெக்ட். நான் அம்மாவை பத்தி சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்க, அப்பா கூடயும் சண்டை போடுமா அப்படின்னா இல்ல, கேர்ள்ஸோட மட்டும்தான் சண்டை போடுவாங்க. சோ சைல்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சண்டைங்கிற வேர்டுக்கு நான் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் செக். ரைட். தென் அன்னைக்கு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் she came back next week அவளோட தெரபிக்கு வரும்போது she said, நான் அந்த பேர்ட்ஸ் கதை திரும்ப சொல்லட்டுமா உங்களுக்கு அப்படின்னு. பிகாஸ் now the child knows இந்த பர்சனை நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் அதை பில்ட் பண்ணிட்டு இந்த இது வந்து கெட்ட கெட்ட திங்ஸ் எல்லாம் பண்ணும். கெட்ட கெட்ட திங்ஸ்னா என்ன அப்படின்னு சைலண்ட் ஆயிட்டு அப்புறம் she started playing again. Now we have already understood something is happening. So then mother கிட்ட பேசி we told her, இந்த மாதிரி I think கொஞ்சம் abuse history இருக்கு அப்படின்னா, இல்ல மேம் இருக்கலாம், ஏன்னா ஒரு 2-3 மாசமாவே வந்து அவங்க தாத்தா கிட்ட போக மாட்டேங்கிறா. So then we were able to immediately understand what was wrong and immediately அவங்க father வந்து involve பண்ணி we were able to protect the child. So I'm giving you an example. இந்த மாதிரி child டைரக்டா வந்து எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லாது, it may use many of these methods. And நம்ம வந்து அதுக்காக வேர்ட்ஸ் வந்து அதோட வாயில போடக்கூடாது. ஓ நீ லீட் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபேமிலி ஆஃப் டால்ஸ், நான் தெரப்பியில நிறைய ஃபேமிலி ஆஃப் டால்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ சில்ட்ரன் வந்து டால்ஸ் வச்சு இது வந்து அப்பா இது அம்மா ரெப்ரசன்டேஷனல் ஃபிகர்ஸ் வச்சு they will show இந்த மாதிரி அபியூஸ். ஸோ மெனி டைம்ஸ் அபியூஸ் ஆயிட்டு சைல்டால அதை புரிஞ்சுக்க முடியலன்னா அந்த அபியூஸ் ஆனதை வந்து திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிக்கலாம். ஸோ all these will be small signs in which we have to do it. But if you are not trained, don't do it. அது வேற, நான் இருக்கிற பிரச்சனை இல்லாம நான் போய் அது வந்து டெவலப் பண்ணி விட கூடாது. as a trained professional I can tell you that இதெல்லாம் நாங்க டூல்ஸ் யூஸ் பண்ணி usually we'll find out. And drawings, draw a person test யூஸ் பண்ணுவோம் usually. அந்த drawings-ல sometimes sexually explicit descriptions இருக்கும். So அதெல்லாமும் வந்து we usually use for understanding if there has been abuse. But overall these would be the things that I... So இப்போ நீங்க சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து என்னோட டேக் ஹோம் என்னன்னாக்க, பசங்க நம்ம கிட்ட ஏதாவது சொல்லும் போது நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம முதல்ல குழந்தைகளை பிளேம் பண்ற மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸிங் டவுன் கொடுப்போம் இல்லையா. அது பண்ணாம அந்த லிஸ்னிங்கே பண்றது இல்லை. நம்ம கீழே போய் குழந்தை விளையாடிட்டு மேல வந்தா கூட எனக்கு ஒரு சண்டை ஆச்சு அப்படின்னு அழுது இருந்தா நீ ஏதாவது பண்ணிருப்ப, நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ தட் வில் பி ஒன் மெசேஜ் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ். ஐ திங்க் முதல்ல அவங்க சொல்றத கேட்கணும். வேற விஜி, இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து though I spoke for such a long time, நீங்க at any no point நீங்க வந்து இன்டரப்ட் பண்ணி எதுவுமே இது பண்ணல. you are listening actively, right? But normally அந்த பொறுமையே யாருக்கும் இருக்காது. அதுவும் நீங்க sometimes இந்த டிவி ஹோஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் தான் உள்ள கொண்டு வர பாப்பாங்க. they will never listen to what the person is saying. So ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து எதுக்கு நான் இன்டர்வியூ பண்றோம் அப்படின்ற மாதிரி கூட ஆயிடும். That is
ஒரு வேல்யூ அடிஷனும் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, பட் தேல் பி ஆஸ்கிங் சம் நான்சென்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆக்டிவ் லிஸ்னிங். ஸோ டிஸ்க்ளோஷர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலே ஆக்டிவ் லிஸ்னிங். அண்ட் அதுல வந்து வேர்ட்ஸ் இல்லாம தான் இருக்கும். ஏன்னா அபியூஸ் இட் செல்ஃப் இஸ் வெரி ப்ரீ வெர்பல். Abuse is pre-verbal. When I say pre-verbal, I'm not saying non-verbal. I'm saying pre-verbal. Pre-verbal na the child has not yet processed in words what has happened. குழந்தை வந்து நடந்த விஷயத்தை வந்து இன்னுமே வந்து வார்த்தைகள் மூலமா ஒரு நரேட்டிவா மாத்தல. சோ அந்த ப்ரீவர்பல் சைல்டு கிட்ட போய் நீங்க நோண்டி 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 கேள்வி கேட்டீங்கன்னா அது வந்து நீங்க எதிர்பார்க்கறத ஒரு ஸ்டோரியா பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஆமா, இதான் எடுத்துக்கோ அப்படிங்க, அந்த வச்சுக்கோ, இப்படி பண்ணானா ஆமா, இது சொன்னானா ஆமா. ஏன்னா உன் கேள்விக்கு பதிலா நான் வந்து உனக்கு இதனை கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இது கொடுத்துறேன் அப்படின்னு போயிடும். தட்ஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ அதனால லிசன் ஆக்டிவ்லி அப்படின்னும் போது இட் மே கம் டு யூ இன் மோர் தென் அ வீக், சம்டைம்ஸ் மோர் தென் தட். அண்ட் யூ நீட் டு see more things like who is the child avoiding, okay, what is the child trying to communicate. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த read between the lines ன்னு சொல்றோம்ல, unexpressed things வந்து நம்ம first we put it together, then specifically you can ask, உனக்கு அந்த அங்கிள்ட்ட என்ன பிடிக்கல கண்ணா அப்படின்னு கேட்கும்போது the child may want to say certain things. But if you are not able to get a consistent story, just trust. child ஏதோ சொல்ல வருது, அந்த adult பிடிக்கலன்னு சொல்லுது, let me protect my child from that adult. அவ்வளவுதான். எனக்கு ஃபுல் ஸ்டோரி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. மெனி டைம்ஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்னும் போது குழந்தைக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட கொடுத்து அந்த பெனிஃபிட்டை கொடுத்து ஐ ப்ரொடெக்ட் தி சைல்ட். அவ்வளவுதான். there's nothing more in it. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு கதை வந்து ஃபுல் ப்ரூஃப் வச்சுதான் நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பேன்னு என்னைக்குமே இருக்கக்கூடாது. கரெக்ட். the very fact that the child is uncomfortable, I can take a step, and that's important. இப்போ கொஞ்சம் டிஸ்க்ளோஷர் பத்தி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டிஸ்க்ளோஷர் வந்து இந்த மாதிரி சான்சஸ் கொடுத்தா பசங்களை டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை கேப்சர் பண்றது ஒரு பெரிய விஷயம். பட் நிறைய கேசஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்க்ளோஷர் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் செவரல் இயர்ஸ். இன்ஃபேக்ட் செவரல் இயர்ஸ்க்கு அப்புறம் சொன்னாக்க இந்த உலகமே என்ன சொல்லுன்னா நீயே அப்பயே சொல்லல, இதுதான் ஒரு காமனா நம்ம கேட்கறது. இட்ஸ் வெரி வெரி இரிட்டேட்டிங் டு ஹியர் தட். பட் என்ன பண்றது, அவங்களுக்கும் பொறுமையா உட்காந்து சொல்லிதான் ஆகணும். அது உங்க வாயில இருந்து கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். ஏன் அது நம்மள உடனே சொல்லாம ரொம்ப நாள் கழிச்சு சொல்றதுனால ஏன் அப்படி சொல்றதுன்னா எல்லாருமே கேக்குறாங்க. அது ஏன் அப்படி? எந்த விஷயமுமே வந்து எனக்கு வந்து மன அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா அதை பத்தி பேசுறதுக்கு என்னால வந்து சாதாரணமா வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நீங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் கூட இல்ல. when my mother died, okay, it was a very painful experience. After almost 1.5 years now I can use the word when my mother died. என்னால அந்த வேர்ட்ஸ் வந்து இமீடியட்டா ப்ராசஸ் கூட பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் இன்டர்னல் நரேட்டிவ்ல அம்மா உயிரோட இருக்காங்க. என்னோட இன்டர்னல் ஸ்டோரியில my mother is alive. only now I am able to accept she is not there. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ என்னோட இன்டர்னல் நரேட்டிவ்ல நான் இன்னுமே அபியூஸ் ஆயிட்டு இருக்கலாம். என்னோட இன்டர்னல் நரேட்டிவ்ல I am still unsafe. அவங்க அத ரிலீவ் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா மென்டலி? ஏன்னா it is a form of trauma, right? so trauma வந்து சும்மா நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு இன்னொருத்தரோட if I have sex எனக்கு இந்த trauma போய்டுமா? no, in fact it worsens it. because அந்த reliving of memories அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா physical anchors இருக்கு, right? my body என்னென்ன physical touches வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியாது, right? sometimes casually ஒருத்தர் இப்படி டச் பண்ணது கூட எனக்கு வந்து அந்த மெமரியை வந்து ட்ரிகர் அவுட் பண்ணி விடலாம். so I need to understand disclosure வந்து சாதாரணமா வந்து வராது. ரெண்டாவது டிஸ்க்ளோஸ் பண்றது, அதுவும் இவ்வளவு டீப்பான ஒரு விஷயத்த நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் இந்த ஸ்தானத்துல வச்சிருந்த பர்சன் என்னை ஏமாத்திட்டாங்க. நீங்க ட்ரஸ்டே டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க, நான் எப்படி இன்னொருத்தரை ட்ரஸ்ட் பண்ண போறேன் with that information? yes, with any information. see, நீ வந்து என் வீட்டுல வந்து என்ன க்ரூம் பண்ணும்போது you made yourself irreplaceable. என் லைஃப்ல வந்து அவ்வளோ சந்தோஷத்தை ஒரு டைம்ல நீ கொண்டு வந்த, அவ்வளோ சந்தோஷத்தையும் கொடுத்து அந்த சந்தோஷத்தை செக்ஷுவலைஸ் பண்ணி அதை சீக்ரெட் ஆக்கி பிரைப் ஆக்கி த்ரெட் ஆக்கி இனிமேல யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன அவ்வளோ ஒரு கன்ஃபியூஸ்ட் இமோஷனல் ஸ்டேட்ல விட்டுட்டு தென் ஃபைனலி ஏன் சொல்லல அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே அப்போ. ஏன்னா there was so much of uncertainty.
right? Anybody who has been abused has uncertainty. இன்னொன்னு என்ன பத்தி தப்பா நினைப்பாங்களா? ஏன்னா நம்ம செக்ஷுவாலிட்டியை வச்சு ஒரு உமனுக்கோ ஒரு ஈவன் சம்டைம்ஸ் பாய்ஸுக்கோ we build their entire character around sexuality. என்னமோ என்னோட செல்ஃப் வர்த் என்னோட வெஜைனால வச்ச மாதிரி. I'm sorry, I'm putting it so crudely, but the fact is என்னோட செல்ஃப் வர்த், என்னோட ஃபேமிலியோட ஃபுல் வர்த், everything is kept on one small body part. I'm sorry, it sounds, I'm laughing about it because I find it very obnoxious. People need to hear it. India needs to know. I find it true. It's very obnoxious. Like, why don't you put it on my intelligence? Exactly. Why don't you put it on my ability to be a kind person? Why don't you put it on the ability of me to make a difference in people's life? Why should it be in a sexual part? Why should it be on a reproductive part? நம்ம தமிழ்ல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த விரல்ல வந்து உன்னோட என்டையர் செல்ஃப் எஸ்டீம் வச்சு இன்னும் அந்த கைய மடக்காதுன்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி we made the vagina. So அதனால தான் டிஸ்க்ளோஷர் லேட்டரா ஆகுது. It takes a very long time, and of course trust is the main area. I mean, though I used all these cultural biases also, இந்த கல்ச்சுரலா வந்து நம்ம வந்து ஒரு உமனோட என்டையர் ஒரு ஃபேமிலி நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, அவன் தப்பு பண்ணிட்டு போனவன் போயிட்டான். ஓகே, நீ அபியூஸ் ஆன பர்சன் உன் ஃபேமிலியோட ஆனரை காப்பாத்துறியான். ஓகே, இதெல்லாம் இந்த லாப்சைடட் நரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து at some point have to stop. They are worse than the bad touch and all that. அதான் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த அபியூசரோட இந்த சுத்தி சும்மா இருக்கிறவங்க தான் இன்னும் மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. Really, in fact, even the police department many times they make the victim relive that trauma so many times. Tell me about it. I have seen that so many in so many cases. So anala I find of course some sensitive officers are there. I won't say blanket எல்லாரும் மாதிரி, but most of them தான் அங்க ஒரு FIR எழுதிட்டு போயிடு, அந்த குழந்தை வந்து முன்னால வந்ததே பெரிய விஷயம், ரைட்? அந்த குழந்தை ஆல்ரெடி ட்ராமடைஸ்ட் சைல்டு, அதை போய் நீ FIR எழுது, இப்படி தொட்டானா அங்க தொட்டானா அதை செஞ்சானா அப்படின்னு சொல்லி ஒரு மேல் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறது. ஆல்ரெடி சைல்டு ட்ராமடைஸ் ஆயிருக்கு, ஒரு ரேப் கிட் வந்து உன்னை வந்து you can't get a female gynecologist. அந்த லெவல்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்சென்சிட்டிவ் கண்ட்ரியா இருக்கும், very insensitive as a country. So anala, you know, I've fought so many times with all these people. ஒரு பாயிண்ட்ல எனக்கு கெட்ட பேர் நல்லாவே இருக்கு. So it's okay. I mean, the thing is நம்ம பொலைட்டா சொல்லி certain things, right? Some things வந்து பொலைட்டா அச்சீவ் பண்ண முடியலன்றது I accept, அவ்வளவுதான். It's as simple as that. So that's your success meter, I said. எவ்ளோ I don't know. No, success. See, if you don't have enemies in your life, you've been pleasing too many people. இருக்கணும், and you must know where to keep them. வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். That's very important. And அந்த boundaries தான் இல்லாத போது தான் இந்த incest எல்லாம் நிறைய நடக்குது, right? So that's very important for every family. So I thought so in terms of disclosure, yes, active listening. In terms of all of this, I think we need to look into this. So இப்போ டிஸ்க்ளோஷர் பத்தி பேசணும், அதோட பாதிப்புகளை பத்தி பேசணும். இப்போ வந்து சிக்னிஃபிகன்ட் அடல்ட்ஸ் இந்த மாதிரி டிஸ்க்ளோஷர் வரதுக்கு என்ன பண்ணணும், இல்ல என்ன தப்பா பண்ணக்கூடாது? சோ அந்த அத பத்தி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து ஒரு டிஸ்க்ளோஷர் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ட்ரஸ்டிங் அடல்ட்டா இருக்கணும். நீங்க ட்ரஸ்டிங் அடல்ட்டா இல்லாம எப்ப பாரு தட் புட்டின் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அடல்ட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகிட்ட பேசும்போதே டேய் இன்னைக்கு என்னடா பண்ண, இன்னைக்கு ஸ்கூல்ல என்னாச்சு, உங்க மிஸ் என்ன சொன்னாங்க, நீ எதுக்கு ஒரு விட மாட்டேன், இந்த டோன்ல இருந்தீங்கன்னா எந்த குழந்தையும் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண போறது இல்ல. சோ ஐ நார்மலி சஜஸ்ட் டு பேரண்ட்ஸ், டிஸ்க்ளோஷருக்காக இல்ல, பட் எனி பேரண்டிங் ப்ராசஸ்ல கனெக்ஷன் ரிச்சுவல் அப்படின்றது இருக்கணும். For example, now if I want to make any relationship work, now if I have a partner and I want to make my relationship with my partner work, or if I have a friend and I want this friendship to work, இல்ல எனக்கு வந்து ஒரு சைல்டு இருக்கு, அந்த சைல்டோட இருக்கிற உறவு நான் டெவலப் பண்ணணும், my dog was sleeping here, if I have to make my relationship with him work, right? I need to build a connection ritual, which means I have to value it with time. Right? Meaning ritual அப்படின்னா தினமும் நான் செய்வேன், அது என்னன்னு எனக்கு புரியலனா கூட பரவாயில்ல, நான் தினமும் செய்யணும். தினமும் நானும் அந்த அதர் பர்சனும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். And அது 15 minutes இருக்கலாம், half an hour இருக்கலாம், 45 minutes இருக்கலாம், but it should be a safe space. ரெண்டு பேரும் மனசு திறந்து பேசுறதுக்கு இருக்கலாம், ரெண்டு பேரும் ஈஸியா ஒரு வாக் போகலாம், ஷட்டில் விளையாடலாம், it can be anything. But that time is where it's like a bridge. ஏன்னா நாளைக்கு ஏதோ எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் ஏதோ ஒண்ணு பேசணும்னு ஆசைப்பட்டா அந்த டைம் இருக்குன்னு எனக்கு தெரியணும். அந்த சேஃப் ஸ்பேஸ் இருந்தாதான் குழந்தை வந்து பேச போகுது. ரெண்டாவது, டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது ஜஸ்ட் லிசன்.
வேற ஒன்னும் நீங்க பண்ணலன்னா கூட ஜஸ்ட் லிசன். ஏன்னா காது கொடுத்து நீங்க கேட்க ஆரம்பிச்ச உடனேவே பாதி விஷயம் போயிடும். ஏன்னா the child who has been abused just wants to know there is somebody who understands. Second, don't judge the child. நீ எதா பண்ணிருப்ப, நீ எதா அந்த ஷார்ட்ஸ் அந்த ஸ்கர்ட் போட்டல அதனாலதான் இந்த இதெல்லாம் ப்ளீஸ். ஏன்னா சைல்ட திரும்ப ரீவிக்டிமைஸ் பண்ணாதீங்க. நீ ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலும் சரி, ஹிஜாப் போட்டிருந்தாலும் சரி, ஒன்னு அபியூஸ் பண்றவங்க அபியூஸ் பண்ணதான் போறான், ரைட்? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஃபுல்லா கவர்டா இருந்தா கூட பீப்புள் மிஸ்யூஸ் பண்ணணும்ன்றவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஆல்டர் பண்ணிப்பாங்க. தேர்ட் விஷயம், மோர் இம்பார்ட்டன்ட், when the child has expressed something to you, நேரடியா போய் பெர்பெட்ரேட்டரை வந்து கன்ஃபரண்ட் பண்ணாதீங்க. your role is more protecting the child than confronting the perpetrator. predator போய் நீ அட்டாக் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. குழந்தைய இன்னுமேல இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கிறது தான் நம்மளோட பிரைமரி கோல். நிறைய பேர் இது டிஸ்பிளேஸ் பண்ணிடுவாங்க, போய் அவனை பிடிச்சி பண்ணி அதை பண்ணி. அப்கோர்ஸ் இந்த இன்ஸ்டிடியூஷனல் லெவல்ல அவங்களை வந்து டெர்மினேட் பண்றது இமீடியட்டா வந்து இப்போ இஃப் யூர் சிபிஎஸ்இ ஸ்கூல் சௌதியா காம்ப்ளெக்ஸ்ல டோன்ட் எம்ப்ளாய் திஸ் பர்சன் இமீடியட்டா ஒரு மெமோ அனுப்புறதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், right? Because அது வந்து we have to protect our children. But at other times it's important for the child to feel support. Most important, இதை வந்து தேவையில்லாம குடும்பத்துல எல்லார்ட்டையும் பேசாதீங்க. ஏன்னா எல்லாரும் இதை வந்து நல்லபடியா புரிஞ்சுக்கிறவங்களும் கிடையாது. child வந்து if they don't want some auntie or uncle to know, don't tell them. as parents நீங்க ரெண்டு பேர் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு குழந்தைக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கணும்னா கொடுங்க. if the child wants anybody else to know, you can tell them, but in the presence of the child. இந்த மாதிரி ஆயிருக்கு, நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்றது நீங்க பேசலாம், but don't take it and make it a big issue. You know, already the child is feeling ashamed or guilty or something. Don't complicate that. That would definitely be something where I would say don't do அப்படின்னா இதெல்லாம் definitely. And more important, ensure that your child is not alone again. Don't make the same mistakes. ஏன்னா நீங்க ஒரு லெவல்ல பிசிக்கலா இல்லாத டைம்ல நடந்தது, ஸோ அந்த எங்க திரும்ப அந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது காது கொடுத்து கேளுங்க. அண்ட் of course what action you can take best, you should. Like I mentioned about that school where I shifted the child first and then took action. அந்த மாதிரி கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பண்ணணும். That's it. And professional help எடுத்துக்கிறது always better இல்லையா? உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. If the professional is also good. There are a lot. Sorry, I put it like that. But I know a lot of these so-called therapists online, I really get scared when I see some of them. So again, if the person is trained in working with abuse, with trauma, yes. Otherwise, it's very important. You know, now if I drink from every cup, I will be poisoned. So choosing a therapist is very important. Very important. If I choose a therapist who understands how to work with disclosure, how to work with abuse, yes. Otherwise, இந்த சும்மா இந்த 1 week certificate course பண்ணிட்டு ஒரு ஃபோரம்ல ஃபவுண்டேஷன்ல எல்லாம் சும்மா மெம்பர்ஷிப் வச்சிருக்கவங்க எல்லாம் பார்க்காதீங்க. Somebody who really knows and has the experience to work with you, work with them. That's it.